நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சக்கரவர்த்தி வக்கீல் இருக்கார்ல, அவர் வந்து வாதாட வரல அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த க்ரௌட் எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஜெயாவை வந்து ஒழுங்கு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெயா வந்து சொல்கிறாங்க, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்டணும், தப்பு பண்ணவா அவள், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்காம இங்கே யாரும் விட மாட்டோம், நீங்கள் வரல பொது இடத்துல வந்து ஒரு பொண்ணை அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லேடிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மன்னிப்பு தானே, இப்போ நான் கேட்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விறுவிறுன்னு நம்ம இந்திரா வந்து ஜெயா வந்து காரில் ஏற்றி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெயா வந்து இந்திரா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்காங்க. நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளப்பிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்திரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் அத்தை பண்ணதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. சரி போங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் போயிடுறாங்க. அதுக்கடுத்து கிரேனியா வந்து சொல்கிறாங்க, கிரேனியா இப்போ நீ மன்னிப்பு கேட்குறையில கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டை உள்ளே கழுதிங்க வைக்க போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்திரா வந்து சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக நீ பண்ணேன்னா அதுக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக தான் நடக்க போகுது, கண்டிப்பாக நான் என்னோட கௌதம் வந்து வெளியில் கொண்டு வர தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ கொண்டு வந்துடுவியா, பார்ப்போம், நீ கொண்டு வர்றியா இல்லையா நான் பார்ப்போம், பாரு உன்னை கூடிய சீக்கிரம் வந்து உன் கௌதம் வந்து 7 வருஷம் உள்ளே போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கிரேனியா சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கௌதம் வந்து ரூமுக்குள்ளே, அதாவது ஜெயிலுக்குள்ளே உட்காந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திராவோட எப்படிலாம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்திரா வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கௌதம் வந்து வீட்டு வேலைலாம் செய்யக்கூடாது வா இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்காங்க. என்ன கௌதம் இந்த வேலையை டெய்லி நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, ஐஏஎஸ் ஆக போகிற, பேனா பிடிக்க போகிற கை இனிமேல் பாத்திரத்தை விளக்கூடாது, வீட்டு வேலை எதுவுமே செய்யக்கூடாது, ஃபைல்ஸில் நீ கையெழுத்து மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன கௌதம் அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு குடும்ப பெண், அதாவது வீட்டு வேலையும் நான் செய்வேன், அந்த வேலையும் செய்வேன், எல்லா வேலையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கௌதம் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, ஐஏஎஸ்ங்கிற நீ வந்து கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, என்ன கௌதம் கெத்துங்கிறது நம்ம இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது, கெத்துங்கிறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நம்ம நல்லவங்களாக இருந்துட்டு போனாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன நீ வீட்டு வேலை செய்ய போறியா, வா நானும் உனக்கு வீட்டு வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கௌதம் வந்து டக்குன்னு ஒரு துண்டை கட்டிட்டு அவரும் ஒற்றை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒற்றை அடிக்கும்போது பார்த்தா நம்ம இந்திராவோட கண்ணில் வந்து தூசி விழுந்துருது. ஐயோ தூசி விழுந்துருச்சா, வா இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் ஊதி விடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜான்சி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிட்டு என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஃபீல் பண்ணு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னோட நியூஸ் தான் இப்போ மீடியாவெலாம் வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நியூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது கௌதமுக்கு தான் தெரியாதுல்ல. கௌதம் வந்து கேட்காங்க, உன்னோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மா அதாவது உன்னோட தாய், அவங்க வந்து காசை கொண்டு போய் அந்த கிரண்யாகிட்ட கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு நேராக மீடியாட்ட போய் சொல்லி கொடுத்துச்சு. இப்போ நீ தான் ஹாட் நியூஸே, கண்டிப்பாக உன்னால் வெளியிலே வர முடியாது, 7 வருஷம் கண்டிப்பாக நீ களி தான் திங்க போகிற. சாரி இப்போ களி கூட ஜெயிலில் போடுறதில்ல, சாப்பாடு தான் போடுறாங்க, நல்லா சாப்பிட்டு 7 வருஷம் ஜெயிலே கெட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், தேவையெல்லாம் பேசாதீங்க, நான் வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிறாங்க. தப்பு பண்ணலையா, தப்பு பண்ணாதான் ஓடுறியா, உங்கள் அம்மா காசு கொடுக்குதா, எல்லாம் பணக்கார திமிரு, உன்னை கெடுக்கிறதே உங்கள் அம்மா தான், பணத்தை வச்சு இந்த காலத்து பையங்கள்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜான்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து அப்படியே கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஜான்சி சொல்கிறாங்க, அதே இப்படி சக்கரவர்த்தி வைக்கலே போய் உன் பொண்டாட்டி பிடிச்சிட்டா, பழைய ஆளு தான்யா, கண்டிப்பாக வந்து வாதாடினாலும் உனக்கு எப்படி ஜாமீன் கிடைக்க போகிறதில்ல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. ஜெயா வீட்டில் அதாவது கற்பூரம் பொருத்தி சூடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, எப்படியாவது இன்றைக்கி வந்து என்னோட கௌதம் வந்து ரிலீஸ் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவன் எங்கே ரிலீஸ் ஆக 7 வருஷம் உள்ளே தான் இருக்க போகிறான், வீட்டுக்கே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க, கடவுளை இன்றைக்கி என் பையன் மட்டும் வெளியில் வரலைன்னா நான் கண்டிப்பாக வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வீட்டுக்கே வர தேவையில்லை, கண்டிப்பாக கௌதம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே இந்திரா கிட்ட கேட்காங்க, இந்திரா வக்கீலெல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரா ஒரு 2-3 செகண்ட் யோசிச்சுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்திரா யோசிச்சுக்கிட்டே சொல்கிற, வருவாரா வரமாட்டாரா, உன்னால தான் நாங்கள் வந்து வேறு ஒரு வக்கீலும் ரெடி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க. வந்துருவார் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே கோர்ட்டில் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நிற்கும்போது வந்து இந்திரா போய் கேட்காங்க, கௌதம் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இன்னும் யாருமே வரலமா, இனிமேல் தான் வருவாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
அதுக்கடுத்து வந்து நம்ம ராகினி வந்து சொல்கிறாங்க, வாங்க எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் போங்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க. ஏன்க்கா இந்த வெயில் ஏன் நிற்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க. சரி போனுங்கிறோம் போங்க, நானும் அத்தையும் இருக்கோம், நாங்கள் கூட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அத்தை நீ பார்த்துக்க போகிறையா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க. இல்லை அத்தை வந்து கௌதம் பார்க்க நிற்காங்க, நானும் கௌதம் பார்க்க தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கௌதம் வந்துடுறாரு. கௌதம் வந்தோடனே அம்மா அம்மான்னு ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே நல்லா இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ஜான்சி வந்து ஏய் என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்க, கான்ஸ்டபிள் உள்ளே கூட்டு போங்க, அதெல்லாம் இங்கே பேச விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க கான்ஸ்டபிள்லாம் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் நல்லவங்க நினச்சேன் இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இப்படி ஒரு பையனை பெற்று வச்சுக்கிட்டு இங்கே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருங்க, உங்கள் அத்தையை தான் தூக்கி உள்ளே வைக்கணும், அங்கே காசு கொடுத்துருக்குல தூக்கி உள்ளே வைக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்திரா கிட்ட, என்ன வக்கீல் வரேன்னு சொன்னார், நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா வக்கீல் வந்து வரவே இல்லை. நம்ம இந்திரா வந்து வந்துருவாங்கத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போய் ராகினி வந்து இவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு நம்ம ஜேபி கிட்ட ஃபோன் போட்டு ஏதோ சக்கரவர்த்தி வைக்கலாம், அவர் வரப்போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் வந்து கண்டிப்பாக இந்திராக்காக வாதாடுனா அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி வந்து பயங்கரமாக ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க.